அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புது வருடம் கிரகநிலை மாற்றம் மகர ராசிக்காரர்களின் வாழ்வின் ஏற்றம் என்று அமையக்கூடிய வகையிலும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஆண்டாக நினைத்தது அனைத்தும் இனி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக ஏழரை சனியாக இருந்தாலும் மகர ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் கிடைக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடுகிறது. இது மட்டுமல்லாது குரு பகவான் வருடத்தின் துவக்கத்தில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பஞ்சமஸ்தானத்திலும் நுழைகிறாருங்க. குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான முன்னேற்றம் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமைய போகிறது என்பதை தெளிவாக குரு சனி உட்பட ராகு கேது போன்ற கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன. 2024ஆம் வருடத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாறுதல் வாழ்வில் முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு விஷயங்கள் அமைகிறது. அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளில் நிகழக்கூடிய முக்கியமான கிரக மாறுதல்கள் என்னவென்று பார்க்கும் போது மிக வலிமை வாய்ந்த தோஷமற்ற முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதம் முதல் பயிற்சி அடைய போகிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதம் முதல் சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறார். ஏப்ரல் மாதம் வரை மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிப்பாருங்க. அவரது சமகிரகமான ரிஷபராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடும். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுக்கிரன் அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவரின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் எதிர்பாராத அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் அக்டோபர் மாதத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு மீண்டும் ஜனவரி மாதத்தில் வக்ர நிவர்த்தி பெற போறாருங்க. இது குருவினுடைய நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதலாக பார்க்கப்படுகிறது. சனியினுடைய அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிக வலிமையாக தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. கும்பத்தில் சனி சஞ்சரிக்கும் போது குடகுடமாக பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது என்பது பழமொழி. அதிலும் தற்போது முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஏப்ரல் குரு பயிற்சி நடைபெறக்கூடிய தருணத்துல ஜூன் மாதத்திலிருந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க. நவம்பர் மாதம் வரை வக்ரகதியில் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பாருங்க. இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே கும்பராசியில் அமர்ந்து நேர்கதியிலும் வக்ரகதியிலும் சஞ்சரிக்க போகிறார் சனி. சனியின் அமைப்பு முழு ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையில பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையாக உள்ள காரியங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குருவின் சுப பார்வை மிக அதீதமாக மகரம், விருச்சகம் மற்றும் கன்னிராசிக்கு கிடைக்க போகிறதுங்க. குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாது கோடீஸ்வர யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறதுங்க. சனி பகவானுடைய பார்வையும் பல்வேறு விதமான சிரமங்களை விளக்குகிறது. சனி 3ஆம் பார்வையாக தனுசு ராசியும் 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும் பார்க்கிறாருங்க. 10ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். சனியினுடைய பார்வை காரணமாக பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு ஆண்டாக 2024 அமைய போகிறது. இந்த வருடத்தில் முக்கியமான ராகு கேதுவின் கிரக அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ராகு முழு பலத்துடன் இந்த வருடம் முழுவதுமே மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியில் வீற்றிருக்க போகிறார். இந்த இரண்டு கிரக நிலைகளும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் தான் பயிற்சியை சந்திக்க போகின்றன. எனவே இந்த வருடம் முழுவதும் பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் தான் ராகு மீன ராசியிலும் மோட்சக்காரகரான கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்க போகிறார். செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வருடத்தின் துவக்கத்தில் தனுசு ராசி
ராசியிலும், அதற்கு பிறகு மகரம், கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த வருடம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய மங்களகாரகன், பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சற்று ஏற்றம் இறக்கம் நிறைந்த ஆண்டாக தான் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது நவகிரகங்கள்ல மீதி இருக்கக்கூடிய 12 இடங்களிலும் மீதி இருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகிய 4 கிரக நிலைகளும் 1ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் சில நேரத்தில் ஏற்றமும் சில நேரத்தில் சின்ன சின்ன தடையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏற்றம் இறக்கம் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை, இன்ப துன்பம் கலந்ததுதான் மனித வாழ்க்கை என்று உணர்த்தக்கூடிய வகையில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் 12 இடத்திலும் மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றன. இது மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகின்றன. இப்படி 2024ஆம் ஆண்டில் கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க, மகர ராசிக்காரர்களுக்கு நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராகு 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகு 3இல் இருப்பது முன்னேற்றத்தை குவிக்கக்கூடிய ஒரு தருணமாக, மகிழ்ச்சியான பல சூழ்நிலை உருவாகக்கூடிய இனிமை நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை மகிழ்ச்சிக்காரகரான கேது 9இல் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நிழல் கிரகங்கள் நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஏழரை சனியாக இருந்தாலும் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன. அது மட்டுமல்லாது சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம், பஞ்சமஸ்தானம் ஆகிய 5இல் அமரப் போகிறாருங்க. 5இல் அமரக்கூடிய குருவால் ஐயமின்றி அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக செய்யலாம். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தடைகள் விலகும். நீங்கள் எதிர்பார்த்தபடியே குடும்பத்தில் ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கும். புதிதாக பல தொழில் ரீதியான ஒப்பந்தங்களை அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அதீதமாக கிடைக்குதுங்க. 9 மற்றும் லாபஸ்தானத்தில் கிடைப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் காரிய வெற்றி நிறைந்த ஒரு தருணமாக மாறுகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குரு பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. புதிய நிலம், வீடு, வாகனம் வாங்குவதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியில், ஜென்ம சனியில் இழந்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகத்தையும் மிக அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. எனவே இனி நினைத்த காரியங்கள் அனைத்தும் இனிதாக நிறைவேறும். கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான சனி பகவானும் 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் வலுவாக இந்த வருடம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். எனவே குடும்ப சனியாக அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான திடீர் சுப நிகழ்வுகள் திட்டமிட்டு நடத்துவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறந்த முன்னேற்றம் கிடைக்க போகிறது. சனி பகவானுடைய பார்வை மிக அபரிவிதமாக 5, 8, 12 ஆகிய இடங்கள்ல கிடைப்பதால் தொழில்துறை, வியாபாரத்துறையில் அபரிவிதமான லாபமும் பல்வேறு வகையான விரைய செலவுகள் கட்டுக்குள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிறைந்து கிடைக்கும். அரசாங்க சலுகைகள் உட்பட பல விஷயங்கள் நன்மை நிறைந்தவையாக அமைகின்றன. அதே போன்று செவ்வாய் இந்த வருடம் முழுவதுமே நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே திடீரென பல சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. புதிய நிலம் வாங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விதமான விவசாயம் சார்ந்த பணிகள் திருப்திகரமாக அமையும். ஆனால் அதே சமயம் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில நேரங்களில் நன்மை அதீதமாகவும் சில நேரங்களில் கஷ்டம் அதீதமாகவும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகின்றன. எனவே நன்மை தீமை கலந்த ஆண்டாக இந்த 4 கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இருப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. இந்த தருணத்தை மேலும் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு பல்வேறு விதமான நன்மை, அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.